இன்னைக்கு தலைப்பு உன் கண்கள் காணும். செய்தி தலைப்பு என்ன? உன் கண்கள் காணும். பார்க்க போறீங்க. கண்கள் காணும். கர்த்தரை சுவாசிக்கிறீங்க. சத்தமா உயர்த்தி ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஒரு தேசத்தை பார்க்கிறோம், சுற்றுலா இயற்கையெல்லாம் பார்க்கிறோம். நீ வேற நீ பார்க்க போறீங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஒரு அம்மா பார்த்தாங்க, ஒருத்தரை கர்த்தரை சந்தோஷப்பட்டு கைவிட்டாங்க. வாசிக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு ஒரு கண்கள் காணப்படுவதாக பார்க்க போறீங்க. ஆமென். வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிக்கட்டும். ஆதியாகமம் 16:13 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நான் இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். கர்த்தர் பார்க்கிறாரா? சொல்லுங்க. கர்த்தர் குடும்பத்தை பார்க்கிறாரா? கர்த்தர் நிலைமையை பார்க்கிறாரா? கர்த்தர் சூழ்நிலையை பார்க்கிறாரா? கர்த்தர் ஜபத்தை பார்க்கிறாரா? கர்த்தர் குறையை பார்க்கிறாரா? ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறாரு? ஹல்லேலூயா. தேவனுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை காண்கிற தேவனாக எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? மனுஷனை பார்த்து வேற மாதிரி பார்ப்பான், வேற இடம் போடுவான். தேவன் பார்த்து ஆசீர்வாதமா இருக்க போறேன். எத்தனை பேர் சுவாசிக்கணும்? அதான் நம்ம சொல்றாங்க, நான் இயேசுவை கண்டேன், இயேசுவை கண்டேன். கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை பார்த்தேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்குற வசிக்கலாம். இதை பார்க்க தேவனுக்கு பெயரிட்ட யாருக்கு? ஆண்டவருக்கு. வசிக்கலாம். ஆகையால் அந்த துறவு பெயர் நகாயோய் எனப்பட்டது. அதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கொடுத்த பெயர் நீ என்னை காண்கிற தேவன். நாம எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க வாழ்க்கையில? யாருக்கு இருக்கிற பார்க்கறாங்க? கர்த்தரை சந்திக்கிறாங்க. ஓடிக்கொண்டு அந்த ஸ்வாமி பண்ணி கர்த்தர் ஓடிட்டு இருக்காங்க. ஆனால் யாரும் பார்க்கிறா? கர்த்தரை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். யார் அந்த ஆகார்? நீங்க 16 நாள் இருக்கு. துபாய் போறீங்க. யார்கிட்ட சொந்தக்காரசி? ஆகார் கர்த்தரை ஸ்தோத்திரம். அதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உற்சாகம் ஏற்றி அப்ப யாரை பார்க்க போறது? மாசத்து 1ஆம் தேதி பிறப்பு கர்த்தரை பார்க்க போறேன். ஜபத்துல பார்க்க போறேன். ஊழியத்துல பார்க்க போறேன். ஆவியில வாழ்க்கையில பார்க்க போறேன். கர்த்தரை பார்க்க போறேன். நீ எனக்கு காண்கிற தேவன் ஆண்டவரே. அதை சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கும்போது இயேசு பார்ப்பேன், உட்கார்ந்து இயேசு பார்ப்பேன், உன் ஜபத்துல ஆண்டவரை பார்ப்பேன், நீ சாப்பிடும்போது இயேசு பார்ப்பேன். அவரை பார்த்தா நீ அவர் பார்த்தா மிகுந்த மகிழ்ச்சியா இருக்க போறேன். ஹல்லேலூயா. நான் பரவ சந்திக்குவான். மக்களை பார்க்கலாம். எல்லாரும் விட உயர்ந்த ஆசீர்வாதம் கர்த்தரை பார்க்கிறதா. ஆமென். ஐயா சொல்லுமா? உற்சாகம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி மனதிற்கு போய் கொண்டிருக்கிற ஆகார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாமுவேல் போய் கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பாருங்க, யார் போய்க்கிட்டாங்க? தேவன் போய்க்கிட்டாரு. ஆகாரே எங்க போற? எங்க போய் என்ன செய்ய போற? நீ சாப்பிடாது வாழ்ந்து காட்டுறத நான் மறிக்க போறேன். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த அநேக மனுஷன் மனுக்குள்ள போயிட்டீங்க. இங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா கர்த்தரை கரம் தாங்கி வச்சுக்குது. கர்த்தரை கரம் தாங்கி வச்சுக்குது. கர்த்தரை கிருபை தாங்கி வச்சுக்குது. கர்த்தரை வல்லமை தாங்கி வச்சுக்குது. கர்த்தரை ஆசீர்வாதம் தாங்கி வச்சுக்குது. இன்னும் உயர்த்தப்பட போறீங்க. ஆண்டவருக்கு முன்பாக இன்னும் உயர்த்தப்பட போறீங்க. கர்த்தருக்கு முன்பாக இன்னும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து காட்ட போறீங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இடத்தான் மாற்றணும். நல்ல என்ன மாறுங்க. சத்தமா சொல்லுங்க. சர்ச்சை இருந்தா மாஸ்டர் வல்லமை போய் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. கடந்த வாரம் சர்ச்சை முடிச்சு உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க கேரளாவை சேர்ந்த கர்த்தர் எல்லாமே தமிழ் சொல்லி மலையாளம் கர்த்தர் கேரளா பேசுறாங்க. அப்போ சில வார்த்தை கர்த்தர் பேசி வெளிப்படுத்தின உடனே வந்த 4 பேருமே அப்படியே டென்ஷன் ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. இல்லையா, எங்க மொழி வேற, எங்க தேசம் வேற, எப்படி கூப்பிட்டு வச்சுங்க? எல்லாமே கர்த்தர் காண்கிற தேவனா இருக்கிறார். எந்த தேசமோ எந்த மொழியோ அது முக்கியமல்ல. உங்களுடைய கர்த்தர் காண்கிறார். அவங்க பார்த்துட்டாருன்னா நம்ம யாரும் அசைக்கவே முடியாது. எந்த சக்தி அசைக்க முடியாது. எந்த மனுஷன் அசைக்க முடியாது. எந்த மாந்திரிகமும் அசைக்க முடியாது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன செய்வான்? அதையா சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி முடிச்சிருக்கிற ஒரே ஒரு நபர் ஒரு சொந்தக்காரர் இயேசு மட்டும்தான். அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் உலகத்துல மாறிப்படும், மறந்து போயிடும். நம்ம ஒரே கர்த்தர் இயேசு கூட இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, நீ என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அம்மா சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துட்டாருன்னா வாழ்க்கை தலைக்கிற மாறுடா. வாழ்க்கை தாப்பமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி ஆனா பேசிக்கொள்ளுவா கர்த்தர் சந்திக்கிறாரு. சொல்ல மாட்டேன், நீ என்னை காண்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை
உயர்த்தி. பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா? சொல்லுங்க. பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியுமா? வழி ஆண்டவருக்கு தெரியுமா? நிச்சயம் தேவனுக்கு தெரியும். God knows everything. ஹalleluya. ஒரே ஒரு காரியம், அதை அண்டி கொண்ட பாக்கியவனாய் இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கடந்த வெள்ளிக்கிழமை தூங்கல, நேற்று படுத்த தூக்கம் வரல, முட்டியை போட்டு வெளியாகி ஆயிடுச்சு. ஹalleluya. அந்த ஆஸ்திரேலியா கிடையாது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 1 மணி முட்டி 5 மினிட்ஸ் ப்ரேயர் பண்ணி 3 மினிட்ஸ் கத்து சொல்றோம். தூக்கம் வரல, ஏந்திரமா அவரோட பேச பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஐயா சொல்லுமா, அப்ப யாரை பார்க்க போறேன்? ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தரை சந்திக்க போறேன், ஆண்டவரை பார்க்க போறேன். அவருடைய பார்த்தனை என்னைக்குமே ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போறேன். யாரும் கொடுக்கவே முடியாது, அசைக்க முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. கர்த்தரை உயர்த்த போகிறாரா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 7 மாசம் 8 மாசம் வச்சிருக்கீங்க. இந்த மாசம் உங்க வாழ்க்கை ரொம்ப டாப்ல இருக்க போகுது, ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஹalleluya. வேலைஸ்தலத்துல, படிப்புல, குணத்துல எல்லாம் கத்துவை இன்னும் உயர்த்துகிறாரு. கத்தி கண்டு கொண்டு இருக்கிறாரு, பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. ஹalleluya. கையை உயர்த்தி, 2 கையை மேல உயர்த்தி, கத்தி கண்டு தேவனா இருக்கிறாரா? இயேசுவை கண்டு கொண்டிருக்கிறாரு. உன் பக்கத்துல இயேசு இருக்கிறாரு, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. என்றைக்கு அசைக்கப்படவே மாட்டேன், இன்னும் உயர்த்தப்படுவேன். ஹalleluya. அம்மா ஒத்துக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? நீ ஆண்டவரை பார்க்க போறீங்க. ஹalleluya. நீ ஆண்டவரை பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு யார் பார்க்க முடியும்? சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு மனுஷனை பார்க்குறோம், ஒரு நண்பனை பார்க்குறோம், ஒரு சொந்தக்காரனை பார்க்குறோம், ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், எல்லாமே என்ன வெறும் 0 தான். ஹalleluya. ட்ரெயினில் பல பேசினே கிட்ட வந்து போய் போயிட்டு ஸ்டேஷன் சொல்றேன் கடந்து போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வச்ச விட உன் ஜீவன் போறவை கடைசி ஒரே ஒரு நபர் உடைய ஆண்டவர் மட்டும்தான். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. எப்ப இயேசுக்குள்ள வந்துட்டாரோ எல்லாம் மக்கள் இயேசு சொந்தம் வந்து போச்சு. ஹalleluya. மாமா வீட்டுக்கு வருவாங்க. அம்மா நமக்கு பேரண்ட்ஸ் வந்து இப்போ நாச்சியாக வச்சு கல்யாணம் வந்துட்டு பக்கத்தாங்க போகவே மாட்டேன். ஹalleluya. மாமா வேற போங்க அப்படின்னு நாத்தியாக வருவோம். எஸ்யா கிளம்ப ஸ்டாப் தெரிவிச்சப்படியா தெரிவிச்சா? ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டாக்டர். அப்புறம் என்ன விசுவாசிக்கிறடா? ஹalleluya. கர்த்தர் பண்ணிட்டாரு, ஆசீர்வாதம் இருக்க போறீங்க. ஹalleluya. இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் எடுத்துனாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14:13 முதல் வாசிக்கலாம். சரிங்க? யாத்ராகமம் 14:13 முதல் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு என்ன பார்க்க போறீங்க? என்ன காண போறீங்க? ரட்சிப்பை காண போறீங்க. ஹalleluya. கிறிஸ்துவை பார்க்க போறீங்க. கர்த்தருக்கு சொல்றேன். தலைப்பு என்ன? கண்கள் காணப்பட்ட தலைப்பில் பேசுகிறேன். ஹalleluya. இதை யாரை பார்க்க போறீங்க? சொல்லுங்க. கர்த்தரை பார்த்து நீங்க முதல்ல வாசிக்கிறீங்க. ரட்சிப்பை பார்க்க போறீங்க. ரட்சிப்பை பாதுகாப்பு, ரட்சிப்பை வார்த்தைக்கு ஆசீர்வாதம், ரட்சிப்பை வார்த்தை காங்கிரஸ் அப்படி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க. சத்தமா மெசேஜ் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன வசனம் வாசிக்கிறோம்? ரட்சிப்பை நீ பார்க்க போறீங்க. என்ன ரட்சிப்பு? பாதுகாப்பு ரட்சிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சய காரணங்கள கர்த்தர் பேசுற வார்த்தை நானும் இந்த காரியம் என்ன? கர்த்தரை காண போறீங்க. இரண்டாவது ரட்சிப்பை பார்க்க போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்க்க போறீங்க. அடுத்த வாசிங்க. இன்றைக்கு நல்ல காலம், இன்றைக்கு காண எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். புரியுதுங்களா? நீங்க போய் போதல அட்மிட் போதல கர்த்தரே பார்த்துக்கோங்க. உண்மை புரியுதா? கையை வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்த மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தும். ஐயோ நஷ்டா சார் போய் போறேன் இங்கே போக வேண்டாம். வசன வாசிக்கும். இன்றைக்கு காண என்றைக்கு நீங்க காணவே மாட்டீங்க. ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி வசனம் வாசிக்கிறோம். இன்று காண்க என்னைக்குமே பார்க்க மாட்டீங்க. சொல்லி வச்சுவேன், மந்திரம் வச்சுவேன், குடும்பத்தை கெடுத்தவர்களா காணாமல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
நீ திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீ கோஷிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பார்க்க அவசியம் இல்லை. நீ பொறுத்து நீ ஜெபித்தாலே போதும், கர்த்தர் அற்புதம் செய்வார். உலகத்தை உயர்ந்த கர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி மிகுந்த அபிஷேகத்தோடு மிகுந்த வல்லமையோடு சொன்னாரு, இந்த எய்த்து திருவிழி பார்க்கவே மாட்டீங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க, தொந்தரவு பண்ணாங்க, அது தேவதான் சபிச்சை வந்தாங்க, நீ பார்க்க போறதே கிடையாது. பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. வாட் இஸ் தி பைபிள் சேஸ்? வேதம் சொல்லுது, நம்ம யாரை குத்துனாரோ அப்படி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஒத்துக்கிறீங்களா? அவங்க பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. அது விசுவாசிக்கிறீங்க, அதிகமா பார்க்க முடியும். நீங்க சொல்லுங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு டிஸ்டர்ப் பண்ணவங்களாம் நீங்க பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்ப்பீங்க. பண்ணவங்க பார்க்கணும், ஏற்கனவே பார்க்கணும். சத்தமா சொல்லிக்க பார்க்கலாம். கையை உயர்த்தி பார்க்கணும். அதுக்கு பெரிய பிரச்சனை, அது ஒரு கோட். ஹல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எது எப்படி இருந்தாலும் சரி, வசனம் வாசிக்கிறோம், இன்னைக்கு ஈட்டரை அப்புறம் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்க. வாய்க்கத்தை பேசுங்க. ஏன்னா வாய்க்கத்தை பேச மாட்டேங்குது, சைலண்டா இருக்கு. ஹல்லேலூயா. முடிஞ்ச பிறகு பாருங்க, என்ன சவுண்டு இருக்கா, மைக்கு தான் இப்போ சவுண்ட் கத்தர் சொல்லணும். அக்கா எங்கே போனீங்க? அக்கா போனவங்க என்ன பண்ணீங்க? எஸ்ஸா எட்டு எடுத்தீங்க. ஹல்லேலூயா. அதை வச்சு ஒரு நாட்டு ஓடுது. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில யார் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை பார்த்துக் கொள்வாரு. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரே பார்த்துக் கொள்வாரு. சொல்றாரு, டிஸ்டர்ப் பண்ணாம எதிர்த்து நீ அவன் பார்க்கவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. நீ அவன் பேசவே மாட்டான் அப்படின்னா மறையா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை காண போறீங்க. முதலாவது. ரெண்டாவது, வீட்டை காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பை பார்க்கும் போய் ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் கையை செய்வாரா? ஒரு யாரும் சவால் விட்டாலும் அவன் பார்க்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். தேவன் யுத்தம் பண்ணுகிறார். எத்தனை மந்திரம் வச்சாலும் உன் குடும்பத்தை தொட முடியாது, உன் சொத்தை தொட முடியாது, பணத்தை தொட முடியாது. வெளிச்சமாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, பிரசனம் இறங்கி வருகிறது, வல்லம் இறங்கி வருகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. தேவன் கொடுக்கிறாய் போகிறது. தேவனுக்கு மகிழ்ந்தாச்சும் காணப்படும் காரியம் என்ன? தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாச்சும் வீட்டை காண மாட்டேன், ரட்சிப்பை காணப்படுறேன், வல்லமை காணப்படுறேன், கர்த்தருடைய மகிமை காணப்படுறேன். உமைச்சன்மை நெருக்கம் இன்மைகள் எதுவும் பிடிக்காது. உமைச்சன்மை நெருக்கம் என்ன முடிவு எடுப்பீங்க? திரும்பி எது முடியும்? இல்லைங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், வீடு வாங்க கஷ்டப்படுறேன், ரொம்ப வறுமையாக இருக்கிறேன், 10 கோடி கேஷ் கையில் வச்சுங்க. யாரும் மட்டும் விட்டுருங்க. இயேசு மாத்திரம் சபையெல்லாம் போகாதீங்க, எப்படி செய்யாதீங்க. இயேசு என்ன செய்யுங்க? இங்க சொல்றீங்க. அது போல சமயம் வரும்போது ஒண்ணு வேண்டாம். இப்ப தங்கம் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு தங்க கை ஊட்டி வீட்டுல வச்சுக்கமா, பத்திரமா சர்ச்சைக்கெல்லாம் போகாதீங்க என்ன அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இல்லை நான் சர்ச்சை நான் போயிடுறேன், அப்போ என் வீட்டுக்காரர் போவாரு,
எங்க போங்க வீட்டுல பாதுகாப்பு தங்கிட்டு இல்லையா சொல்லிங்க பார்க்கலாம். அப்ப மாஜி என்ன ஆண்டவரே என் ஜீவன் பணம் பரவாயில்லை, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பொருள் முக்கியம் இல்லை, ஆஸ்தி முக்கியம் இல்லை, அந்தஸ்து முக்கியம் இல்லை, இயேசுதான் முக்கியம். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கண்டு கொண்டே ஒரு தொகையை பெற்றுக் கொண்டே ஒரு பொக்கிஷம் படிக்கும் போது இன்னொரு தோடு கையில் ஒரு மோதிரம் காசு வாங்கி கத்த ஸ்தோத்திரம் ஒரு சம்பளம் போட்டு போய் மாத்திருக்கு. அல்லேலூயா. வெளியே போனா விட மாட்டேன். ஏன்னா இல்லை என்ன போயிடுவேன், பஸ் போயிடுவேன், தப்பிச்சு போயிடுவேன் விட மாட்டேன். ஏன்னா காதுல ஒண்ணு இல்லை, கை ஒண்ணு இல்லை, கிட்ட யாரும் வர மாட்டான், கிட்ட யாரும் வர மாட்டான். பாருங்க போடுங்க, அது மச்சு போவாங்க. எப்படி பார்த்துட்டேன் எதுக்கு எனக்கு கஷ்டம். அல்லேலூயா. நான் சிரிக்கிறீங்க பாஸ்டர் ஒரு பிரச்சனை இல்லை, ரூபாய்க்குலாம் பாருங்க பிரச்சனை. அல்லேலூயா. எவ்வளோ போயிட்டு வரலாம் ஏன் தெரியுமா? ஒன்றே நோ ஜோக்ஸ். அல்லேலூயா. 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 இது முயற்சி கண்டு கொண்டே ஒரு வார்த்தைக்கு வெளியே போனா எப்படி போனதுமா உற்சாகத்தோடு போனோம். வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் ராஜனடையா இருக்கும். சொல்லுங்க பாருங்க போகக்கூடாது. கத்தர் ஸ்தோத்திரம். வயிற்று ஒண்ணுமே இருக்காது, மோஞ்சாமல போகக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். கையில் முயற்சி இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் வசனம் வாசிக்கிறோம். நீ எகிப்தை பார்க்க மாட்டேன், உனக்கு எவ்வளவு சூரிய வச்சாலும் நீ வாங்கி தரக்க வேண்டாம். கத்தரை எங்க பண்ண போகிறான், கத்தரை எங்க பண்ண போகிறான், கத்தரை எங்க பண்ண போகிறான். வாழ்க்கையில குடும்பத்திலே சைலண்ட் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். மௌனம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். எல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் ஒரு மண்ணு தான், ஊசி தான். எல்லாம் 10 நிமிஷம் பிரேயர் தலைகள் மாத்திரம் எல்லாத்தையும் எத்தனை பேர் நம்புறீங்க? 10 நிமிஷம் பிரேயர் போது சாத்தா கீழே விடுறது. 10 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு முட்டி போட்டா போதும், சாத்தா கீழே விழுந்துருவான், நம்ம கீழே விழுந்துருவான், சத்தம் கீழே விழுந்துருவான். அல்லேலூயா. நீங்க மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு வாசிங்க. இன்னைக்கு அந்த ஈர்த்தலை எந்தக்கு காண மாட்டாய். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி முடிவு என்ன நீ தான் ஜெயிக்க போறீங்க. பைபிள் வசனம் இருக்கு இல்லையா? குதிரை இந்தவாளுக்கு ஜெயமோ முடிவு சொல்லலாம். நீ குதிரை, நீ ஓடுகிற குதிரை, தூங்குற குதிரை, ஓடுகிற குதிரை. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு தேவன் மாசம் பண்ணுகிறார். பித்ரி பார்க்க வேண்டாம். எத்தனை சோதனை வந்தாலும் சரி, உட்கார்ந்து இயேசுவே பார்க்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும், வாழ்க்கை ரொம்ப மேன்மையா இருக்கும். உனக்கு பல மடங்கு கர்த்தரை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சாகத்தோடு கர்த்தரை வாசிக்கலாம்.
91 Psalm 91 சங்கீதம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். 7-8 வாசிங்க. சங்கீதம் 91 7-8 வசனங்களை வாசிக்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் விழுந்தாலும் அப்ப நீ பயமா இருக்கிறீங்களா? ஐயோ பாம்பு வந்துச்சு, ஐயோ முட்டை வச்சிட்டாங்க, அங்க காய்ச்சி வச்சிட்டாங்க, எந்த பயமும் தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். சில ஃபோன் பண்ண, ஐயா எங்க வீட்டு வாசல் எரிச்ச மரத்தை பார்த்தியா, அம்மா ஜூஸ் பண்ணி சாப்பிடுமா பரவாயில்ல, தப்பில் கற்றுக்கு சொல்லிட்டோம். ஐயோ முட்டையை பார்த்தையா, ஆம்லேட் பண்ணி சாப்பிட கற்றுக்கு சொல்லிட்டோம். ஒரு தாயத்தை பார்த்தா விட்டு சாப்பிட கற்றுக்கு சொல்லிட்டோம். அதே இல்லையா இல்லையா கருப்பாச்சியா வைரமாச்சியா என்ன வந்தாலும் பரவாயில்லை, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது உண்மை அழுகாது. கையை உயர்த்தி 1000 10,000 பேர்கள் உன்பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தில் உன்னை அழுகிறது. என் தேவன் நாமமே அது ஒரு காலத்தில் உன்னை அழுகிறது. எப்ப இயேசு கரம் பிடித்தாரோ, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு எப்ப கரம் பிடித்தாரோ ஜீவன் பரவரைக்கும் உங்க கரம் வெளியே. நான் விசுவாசிக்கிறேங்க. பிரைஸ் தி லார்ட். I start from 13 years my ministry. 10 வயசு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வயசு 59 ஆகுது. கர்த்தர் சிறப்பு கொண்டு வந்தார். பசியில்லாம கொண்டு வந்தார், கடனாக கொண்டு வந்தார், வட்டிக்காம கொண்டு வர கர்த்தர் சொல்லி தான் ஊழியம். சத்தமா சொல்லுங்க. அங்க 2 ஏக்கர் வாங்கி போட்டு கடன் வாங்கி பேசப்பாங்க. கர்த்தர் சொல்றாங்க கடன் வாங்குறது ஐயா நோ கடன். எப்படி விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி உங்களுக்கு நான் பேசுறேன். லைன் நேரம் ட்ராக் நேரம் என் ட்ராக் நேரம் இல்லையா கர்த்தருக்கு சொல்றாங்க. இப்படியா வாங்க கடன் வாங்கி தான் ஆகணும். சில கேட்பாங்க ஸ்கூல்ல. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி 7-9 போமா 7-9 போமா சொல்லுங்க. என்ன பண்ணணும்? பக்கத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ் கடை தான் கர்த்தர் சொல்றாரு. ஸ்கூல்ல வாங்க கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. 7-9 போமா கொஞ்சம் கடன் வாங்கி கர்த்தர் சொல்றாரு. ஆனா நான் விசுவாசி இயேசு விசுவாசி கடன் வாங்க மாட்டேன். கடன் கொடுத்தனே இருப்பேன். என்ன கடன்? பைசா கடன் இல்ல, ஜபத்தின் கடன், விசுவாச கடன். அன்பிக்கிற கொடுத்தனே பேச நாமத்துல. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தரை நம்புறவனும் கர்த்தரை நம்புறவனும் வசனம் எங்க இருக்குது? எங்க இருக்குது? 28-25 இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புறவனும் செழிப்பான். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஐயா வாங்கி 10 ரூபாய் 100 கடன் வாங்க கர்த்தருக்கு சொல்றோம். மாத்தி வாங்கி வட்டிக்கு வாங்க ஐயா. அப்ப நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா இந்த ஸ்பைனின் ஒட்டுமை சொன்னா நீ பிற்பாடு கர்த்தரை செழிக்க வைக்க போறார். நம்மள மாத்த கையை மேல வை. என்ன ஜாப்போ என்ன ஒர்க்கோ என்ன காரியமோ கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். நம்மள மாத்த கையை சின்ன ஒர்க்கோ பெரிய ஒர்க்கோ எந்த ஒர்க்கும் சரி உனக்கு கர்த்தர் உயர்த்த நிச்சயமாக இருப்பார். கர்த்தரை நம்புறவன் என்ன பண்ணுவான்? செழிச்சே தீருவான். ஆனா இங்க விட்டுக்கூடாது. இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்தி நான் ஏன் சர்ச்சுக்கு போனேங்க, பொண்ணு பார்க்கறதுக்கு போனேன், ஏன் சர்ச்சுக்கு போனேன், சுடுகாடு கிடைக்கும், ஏன் சர்ச்சுக்கு போனேன், கல்யாணம் ஆகும், ஏன் சர்ச்சுக்கு போனேன், எப்படி வேலை கிடைக்கும். இதுக்கு சபை இல்ல. ஒரு ஆத்ம சரிப்பட்டு தான் சபை, மனவாட்டிய மாறதான் சபை, வரும் மாறதான் சபை. நீ பலவும் சேர்த்து சபை கர்த்தரை சொல்றேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு கர்த்தர் செய்வாராங்களா? நான் தேடி வந்து பாரு, எல்லாம் தேவன் செய்வாரு. திருமணம் ஆகும், பிள்ளைங்க படிப்பாங்க, வேலை கிடை எல்லாம் நடக்க இயேசு நாமத்துல. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உற்சாகத்தோடு ஒரு பிள்ளையுடைய பாப்பா திருமணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது கையில காசே கிடையாது. நோட்ஸ் சொல்லுங்க ஆரம்பிச்சு எல்லா கர்த்தர் சொல்றோம். 7 ஹல்லேலூயா. 2 கர்த்தர் சொல்றோம். மண்டபத்தில் வாடகை கட்டணும். அதுக்கப்புறம் மண்டபத்தில் சாப்பாடு சார் எவ்வளோ வாடகை? 1 லட்சம் சார் கர்த்தர் சொல்றோம். சரி சொல்லிட்டு கவனம் இருந்தேன். இந்த ஓனர் வந்தார். ஹல்லேலூயா. நடந்த சம்பவம். ஓனர் வந்தார். சார் எவ்வளோ அட்வான்ஸ் பண்ண போறீங்க?
டேட்ல கரெக்ட் எல்லா டேட்டும் பார்த்தா எல்லாம் ரிலாக்ஸ் ஒரே டேட்டு 7 மட்டும் கிடையாது 7/7/1917 கத்தர் ஸ்தோத்திரம் கரெக்டாக ஒரு டேட் பண்ணி வச்சு டேட்டு ஓகே பண்ணிட்டு அட்வான்ஸ் தயாரிக்கிறாருன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு கிறிஸ்டின் பையன் ஜபம் பண்ணி மாஸ்டர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண கை வச்ச கத்தர் ஓபன் பண்ணாரு கிறிஸ்டின் எல்லாத்தையும். எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு எப்போ அடிப்பட்டு கத்த அப்படியே பேசினே கண்ணு தண்ணி போய் விளாண்டுட்டாங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க சார். நீங்க என்ன பார்க்கவே இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க புக் பண்றது மண்டபத்தை எப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க? இல்லை ஆண்டு பேசினாரு. ஹல்லேலூயா. அவர் எங்கே தேட்டர் வச்சாரு எங்கே போனாரு இல்லை கத்த அப்படியே பேசுறாரு. என்ன பேசுறாரு? அழுதா பெரிய விழுந்தாரு. இந்த சேனல் கத்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. உடனே பிங்கு கொண்டு வந்தாங்க. சார் 25,000 லெஸ் 25,000 லெஸ் அதே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. நான் பரிசு சொல்ல அவரை ஃபர்ஸ்ட் கத்தை சொல்லுங்க. முடிச்ச பிற்பாடு காசு மீதி காசு சொல்லுறேன் சார் 20% லெஸ். ஹல்லேலூயா. எவ்வளோ லெஸ் ஆச்சு? 50,000 கத்தை சொல்லுங்க. ஒரு சின்ன ஜபம் தான். அதையே சொல்லுமா கடனாக வாங்க கத்தை செய்தாங்க. அதையா சொல்லுமா பிரியாணி சாப்பிட்டு போட்டுங்க நல்லா இருக்கும். உங்கள் லட்சம் என்ன பண்ண செட்டில் பண்ணணும் சாப்பாடுக்கு கத்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா. அது ரெடி ஆகிட்டு நான் போதும் கத்தை சொல்லுவோம். ஃபோன் பண்ண கைட்ட 8 மணிக்கு பாப்பாவோட ரிசீவ் பண்ணி கத்தை சொல்லுவோம். மண்டபத்தில் ஐயா எதுவும் முடிச்சிட்டிங்களா? சாப்பாடு என்ன பண்ணீங்க? இல்லை ஒரு 3 lakhs நான் பே பண்ணுவேன். அது நான் பே பண்ணாச்சு கத்தை சொல்லுவோம். சரி என் சொத்தை அவர் போன வச்சுட்டார். ஹல்லேலூயா. அடுத்த 10 நிமிஷம் ஃபோன் பண்ணார். ஐயா உங்க செல் எடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. என்ன செல்லு பார்க்க சொன்னார்? அப்போ நான் விஷயத்துக்கு போய் பாப்பா மேலே கத்தை சொல்லுவோம். எல்லாம் சாப்பிட்றா போகிறாங்க பிஸியாக இருக்குது. அப்போ என்னோட ஃபோன் பண்ண எடுத்து பார்த்தா ஃபோனை பார்த்தா 3 lakhs இருக்கு. சரி சொல்லுவோம். பாப்பா பையா வச்சு அப்படின்னா. ஹல்லேலூயா. நடந்த சம்பவங்க 2017 பொய்யில்லை. லாஸ்ட்டாக 10,000 வீட்டுக்கு டிஸ்கவுண்ட் கட்டி சொல்லுவோம். உடனே வாங்க கல்யாணத்துக்கு மண்டபம் மட்டன் பிரியாணி சிக்கன் 65 வந்தாலும் வச்சு மீது வேற ஒரு பெரிய பேஷ் மீன் போச்சு சொல்ல கையை சாப்பிட்டாங்க. ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டு சொன்னேன் ஐயா நீ கட்டப்படாதீங்க வாரி போய் சாப்பிட்டேன் கையை வாரி போடுங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்ட ஐயா சில பீஸு கையா சில மேரேஜ் போனோம் வேலைக்கு வந்து பாப்பா மேலே வந்திருக்கோம். அது கையை கொட்டுறா கத்தர் ஸ்தோத்திரம். கத்தர் பண்ண காரியம் கத்தர் ஆரம்பிச்ச காரியம் கத்தர் முடிக்கிற காரியம் கத்தர் ஆரம்பிச்ச முடிவு சம்பந்தமா தான் இருக்கும். ஆமென் சொல்றீங்க. ஹல்லேலூயா.